பணம், பொன், செல்வாக்கு இதெல்லாம் தான் உண்மையான செல்வம்னு மனுஷன் தன்னோட வாழ்க்கை ஃபுல்லாக அலைஞ்சு திரிஞ்சு அது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு இருப்பான். ஆனால் இது எதுவுமே நிலையானது இல்லை அப்படிங்கிற உண்மை தெரிஞ்சதும் அவன் உள்ளுக்குள்ள உருகுலைஞ்சு போவான். இப்படிப்பட்ட ஆழமான கருத்துக்களை சொல்றது தான் பிரபஞ்சன் எழுதின சித்தன் போக்குங்கிற இந்த கதை. வாங்க அந்த கதையை கேட்கலாம். நான் உங்க ஹாரி. இது கதகளி ஸ்டோரி டெல்லர். உலக கதைகள் ஒரே இடத்தில். அதை முதல்ல பார்த்தது அமுதவல்லி அத்தை தான். அந்த குளத்துல பெண்கள் குளிக்கிற படித்துறைக்க பக்கத்தில் இருந்த அரச மரத்தோட பக்கத்தில் தான் அத்தை காலையில் தண்ணி பிடிக்கிறத வழக்கமாக வச்சுருந்தா. இப்படி இருக்கத்தான் ஒரு நாள் தண்ணி எடுத்துகிட்டு இருக்கும்போது அத்தை அதோட அந்த பக்கமாக இருந்த ஒரு பாறை மேலே அது உட்கார்ந்துருக்கிறத பார்க்குறா. பார்த்ததுமே அத்தை அதை வெளியூர்காரன்னு அடையாளம் கண்டுபிடிச்சிட்டா. அது காசி துண்டு மாதிரி மேலே ஒரு துண்டையும் கீழே என்ன கலர் வேட்டினே தெரியாத மாதிரி அழுக்கு படிஞ்ச ஒரு வேட்டியையும் கட்டியிருந்தது. அத்தை கொஞ்சமாக அது பக்கத்தில் போய் பார்த்தா அது ஓடுற தண்ணீரையே உத்து பார்த்தபடி உட்கார்ந்துருந்தது. அத்தைக்கு இது ரொம்ப வினோதமாக இருந்தது. அடுத்த நாளும் அத்தை காலையில் தண்ணி பிடிக்க போகும்போது சும்மா அந்த பக்கமாக திரும்பி பார்த்தா அது நேற்று உட்கார்ந்துருந்த அதே இடத்துல அப்படியே தண்ணியை பார்த்தபடி உட்கார்ந்துருந்துச்சு. கொஞ்சம் தைரியத்தை வரவழைச்ச அத்தை அதோட பக்கத்தில் போகிறாங்க. பக்கத்தில் போய் பார்த்தா அதோடைய தாடை ரொம்ப கூர்மையாக இருக்குது. அதனுடைய முடி ரொம்பவே சடை பிடிச்சி ஆலமரத்தோட விழுது மாதிரி காதுக்கு கீழே தொங்கிட்டு இருந்துச்சு. இன்றைக்கும் தைரியத்தை வரவழைச்சிக்க முடியாத அத்தை அங்கேருந்து திரும்ப கிளம்பி போயிடுறாங்க. இப்படி இருக்க அடுத்த நாள் காலையில் கண் விழிச்சதுமே அத்தைக்கு அதோட ஞாபகம் தான் வருது. எதுக்கும் எடுத்துகிட்டு போவோமேன்னு அத்தை சாமி மாடத்தில் இருந்த 2 பழத்தை எடுத்துகிட்டு அன்னைக்கு தண்ணி பிடிக்கிறதுக்காக அந்த குளத்துக்கு போகிறாங்க. போய் அந்த பக்கமாக பார்த்தா அது அந்த இடத்துல அப்படியே உட்கார்ந்தபடி அதே தண்ணியை பார்த்துட்டு இருக்குது. உடனே அத்தை பக்கத்தில் போய் அந்த 2 பழத்தையும் அதோட காலடியில் வச்சு இந்தா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுது. அப்போதான் அது திரும்பி அத்தையை பார்க்குது. அந்த கண்கள் ரொம்ப பிரகாசமாக இருக்கிற மாதிரி அத்தைக்கு தோணுது. நீங்கள் 3 நாளாக இப்படியே தான் உட்காந்துருக்கீங்க, எப்படியும் சாப்பிட்ருக்க மாட்டீங்க, அதான் உங்களுக்கு பழம் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு அத்தை சொல்லவே அது அத்தையை பார்த்து இதழ் பிரியாமல் சிரிக்குது. அது சிரித்த மாத்திரத்திலேயே அத்தைக்கு அதை கையெடுத்து கும்பிடணும்னு தோணுச்சுது. அதுக்கப்புறமா அத்தை அதை சாமின்னு கூப்பிட்டு பேச ஆரம்பிச்சுது. சாமி, உங்களுக்கு எந்த ஊர்? அதுக்கு சாமி கிட்டேருந்து எந்த பதிலும் இல்லை. அத்தை திரும்பி சாமி பார்த்துட்டு இருந்த தண்ணியை பார்த்துச்சு. அது அதே தண்ணி தான். சாமிக்குன்னு எதுவும் அதில் தனியாலாம் எழுதி வைக்கல. இப்படியா 3 நாட்களாக இந்த சம்பவம் நடந்த அப்புறம்தான் அத்தை இதை ஊருக்குள்ளே வந்து சொல்கிறாங்க. இதை கேட்ட அத்தையோட சித்தப்பா பொண்ணு, 30 வருஷம் முன்னாடி காணாமல் போனானே உன் புருஷன், அவன் தான் திரும்ப வந்திருப்பானா இருக்கும் அப்படின்னு அத்தையை பார்த்து கிண்டல் அடித்து சிரிக்கிறாங்க. இப்படி இருக்க ஊர் முக்கியஸ்தர்கள் எல்லாம் அந்த சாமியை சூழ்கிறாங்க. அவங்க எல்லாருக்கும் ஊர்ஜிதமான விஷயம் என்னென்னா, இந்த சாமி ஒரு மௌன சாமி, எதுவுமே பேச, என்ன கேள்வி கேட்டாலும் எந்த பதிலும் அதுக்கிட்டேருந்து வராது. எங்கேயாவது உட்காந்து வானத்தை பார்த்துட்டு இருக்கோம். யாராவது வந்து இன்னைக்கு எங்கள் வீட்டில் தான் சாப்பாடு அப்படின்னு 10 வாட்டி கூப்பிட்டாதான் சாமி எந்திரிச்சு அவங்களோட வீட்டுக்கு போய் சாப்பிடும். அப்படி யாருமே வந்து சாப்பிட கூப்பிடலைன்னா சாமி சாப்பாடு கொடுங்கன்னு எந்த வீட்லேயும் போய் கேட்காது. அது இருந்த இடத்துல அப்படியே உட்காந்துருக்கும். இப்படியா உடுத்துகிற விஷயத்துலையும் சாமிக்கிட்ட வினோதமான சில நடவடிக்கைகள் இருந்தது. சாமியா எந்த துணியையும் கலத்தி மாத்துறதில்ல. அந்த துணியாவே ஒரு பழம் இட்டு எப்படி உதிர்ந்து போகுதோ அது மாதிரி தான் சாமியுடைய மேலாடையும் கீழாடையும் உதிர்ந்து போகும். அது வரைக்கும் சாமி அதே ஆடையை தான் அணிஞ்சிருக்கும். சாமிக்கிட்ட வேறொரு வினோதமான நடவடிக்கையும் இருந்தது. சாமி எந்த கடைக்குள்ளே போனாலும் அந்த கடையில் இருக்கிறவர் கல்லாப்பட்டியை உடனே திறந்துடுவார். சாமி கையில் கிடைக்கிற காசையோ இல்லை பணத்தையோ அள்ளி ஏழைங்களுக்கும் பிச்சைக்காரங்களுக்கும் போகிற வழியில் கொடுத்துட்டு போகும். இப்படி சாமி யாரோட கடைகளில் இருந்து பணத்தை எடுத்து பிச்சைக்காரங்களுக்கோ இல்லை ஏழைகளுக்கோ கொடுக்குதோ அந்த கடையில் வியாபாரம் பிச்சுக்கோன்னு அந்த கடையோட முதலாளிகள் சொல்லிக்கிட்டாங்க. சாமினா ஏதாவது விபூதியெல்லாம் மக்கள்கிட்ட கொடுக்கணும்ல. இந்த சாமியும் கையில் ஒரு பிடி மண்ணை அள்ளி வர்றவங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு இருந்தது. வந்தவங்களும் சாமி வரம் கொடுத்துடுச்சுன்னு சந்தோஷமாக மனம் துயரம் நீங்கிச்சுன்னா பாதி துயரம் நீங்கிடுச்சுன்னு அங்கேருந்து போனாங்க. சாமியை குளிப்பாட்டுறது யானையை குளிப்பாட்டுற மாதிரி ஒரு பெரிய கேளிக்கையாக இருக்கும். அந்த ஊர் ஆம்பளைங்க எல்லாம் சேர்ந்து சாமியை குளத்துக்கு கூட்டிகிட்டு போவாங்க. அப்படி போகிற வழியில் குழந்தைங்க எல்லாம் சாமி பின்னாடி கத்திக்கிட்டே ஓடும். சாமிக்கும் குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும். யாராவது சாமி சாப்பிட்றதுக்குன்னு வாழைப்பழங்களை கொடுத்தா அதில் கொஞ்சம் வாழைப்பழங்களை எடுத்து உடனே பார்க்குற குழந்தைங்களுக்கு கொடுக்கணும்னு சாமி ஒதுக்கி வச்சிடும். இப்படி இருக்க தான் சாமி அமுதவல்லி அத்தையோட வீட்டுக்கு வெளியே தரையில் வந்து படுக்கிறத வழக்கமாக வச்சுருந்தது.
அமுதவல்லி அத்தை அங்கே இருந்த ஒரு வீட்டில் வீட்டு வேலை செஞ்சு பொழைச்சிட்டு இருந்தாங்க. 2 வேளை சாப்பாடு, கூடவே சம்பளம். சாமியை பார்க்கும்போதெல்லாம் எப்படியாச்சும் தினமும் 2 வாழைப்பழத்தை வாங்கி சாமிக்கிட்ட கொடுத்துரும். வாழைப்பழம் வாங்குறதுக்கான காசு இல்லைன்னா கடனாவது 2 வாழைப்பழத்தை வாங்கி சாமிக்கிட்ட கொடுத்துடும். இப்படி இருக்க ஒரு நாள் அத்தை வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது சாமி வெளியே தரையில் படுத்திருக்கு. சாமியை பார்த்ததும் அத்தைக்கு கோவம் வந்துடுச்சு. நானாக சாப்பாடை எடுத்து வச்சு நீ வருவேன்னு காத்துட்டு இருந்தா என்றைக்குமே நீ வரமாட்டேங்கிற, நான் சாப்பாடை எடுத்து வெளியே வீசினதும் நீ வந்து நிற்கிற அப்படின்னு திட்டிக்கிட்டு உள்ளே போய் சாமியை கொடுக்கறதுக்கு ஏதாவது சாப்பாடு இருக்குதான்னு பார்க்குது. அப்படியே கொஞ்சம் சோறாக்குனபடி சாமிக்கிட்ட, நான் உனக்கு நேத்தைக்கு ஒரு தலையணை தைச்சேன், பழைய சாக்குகளை வாக்கா வச்சு அதுக்கு மேலே ஒரு பழைய துணியை எடுத்து உரையாக தைச்சு வச்சிருக்கிறேன் அப்படின்னு சாமிக்கிட்ட சோறாக்கிக்கிட்டு இருந்தவ வந்து கொடுக்குறா. சாமியும் அதை வாங்கினதும் அத்தையை பார்த்து சிரிக்குது. உடனே அத்தை சாமிக்கிட்ட, பாக்கு பருப்பெல்லாம் மொத்தமாக வியாபாரம் பண்ணுறானே சுப்பண்ணா, அவன் ஒன்றை அவனோட ஸ்டோர்ஸுக்கு வரணும்னு கூப்பிட்றான். சுப்பண்ணாவை பற்றி நீ கேள்விப்பட்டிருப்ப, அவன்தான் இந்த ஊர்லேயே பெரிய பணக்காரன். என்னமோ நீ மற்ற கடைங்களுக்கெல்லாம் போறியான், அவன் கடைக்கு வரலன்னு அவன் கோச்சிக்கிட்டான் அப்படின்னு அத்தை சாமிக்கிட்ட சுப்பண்ணாவை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. யாருக்கு என்ன நடந்தால் என்ன, நாம் எதையும் கண்டுக்காமல் இருந்துருவோம் அப்படிங்கிற ஒரு அபிப்பிராயம் உள்ளவன். அதை தான் இந்த காலத்தில் எல்லாரும் பொழைக்க தெரிஞ்சவன்னு சொல்கிறாங்க. அவன் மற்றவங்க கிட்ட பணத்தை கொடுத்து வீடையோ இல்லை மனையையோ அடமானமாக வாங்கிக்கிட்டு அவங்க திரும்ப பணத்தை கொடுக்காததும் வீட்டையும் மனையையும் அவனே வச்சுக்கிறதா எல்லாரும் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு ரெண்டங்கட்டானா ஒரு பையன் இருந்தான். அவனுக்கு ரத்தி மாதிரியான ஒரு பொண்ணை சுப்பண்ணா கல்யாணம் பண்ணி வச்சார். ஆனால் ஊருக்குள்ளே என்ன பேச்சுன்னா அந்த பொண்ணு இப்போது சுப்பண்ணாவோட இருக்கிறதா. அவன் பெரிய கஞ்ச, எந்த இளைஞர்கிட்டையும் கரிசனை காட்ட மாட்டான். இந்த மாதிரியான ஆளுங்க தான் பொதுவாகவே கோவில்களுக்கு ட்ரஸ்டியாக இருப்பாங்க. இவனும் சிவன் கோயில் அப்புறமா கிருஷ்ணன் கோயிலுக்கு ட்ரஸ்டியாக மாறினான். அவன் ட்ரஸ்டியானதான் மிச்சம், அம்பாளும் தாயாரும் கவரிங் நகையை தான் போட்டுக்கிட்டாங்கன்னு ஊருக்குள்ளே பேசிக்கிட்டாங்க. இப்படி இருக்க சுப்பண்ணா அன்னைக்கு காலமை கடையில் வந்து பட்டறையில் உட்கார்றான். அவனோட பட்டறைக்கு மேலே எல்லா சாமிங்களோட படமும் அவங்களோட தேவிமார்களோட படங்களும் வரிசையாக அடுக்கி வைக்கப்பட்டிருந்துச்சு. புஷ்பம் சாத்தி சூடம் கொடுத்த ஒரு அர்ச்சகரை சுப்பண்ணா நியமிச்சிருந்தார். சுப்பண்ணா தினமும் ராத்திரி அவரோட கடையிலேருந்து பணத்தை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடுவார். அடுத்த நாள் காலமை கடைக்கு வரும்போது தான் பணத்தை எடுத்துகிட்டு வருவார். அதே மாதிரியே அவர் வீட்டிலேருந்து கொண்டு வந்திருந்த பணத்தை எடுத்து பட்டறைக்குள்ளே வைக்கிறார். அந்த நேரமாக கடைக்குள்ளே ஒரு சலசலப்பு. எல்லாருமே திரும்பி பார்க்க அதே அழுக்கான ஒரு காசி துண்டும் அதே அழுக்கான ஒரு வேட்டியை மட்டும் கட்டிக்கிட்டு சாமி வெறுங்காலில் கடைக்குள்ளே வந்துட்டு இருந்தார். சுப்பண்ணாவுக்கு ஆச்சரியம். வாங்க சாமி வாங்க, நீங்கள் எப்பயும் வந்திருக்கணும், கல்லாப்பட்டியிலேருந்து எவ்வளோ பணத்தை வேணால் எடுத்து பிச்சைக்காரங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சுப்பண்ணா சொல்கிறாரு. சாமியும் கல்லாப்பட்டிக்குள்ளே கையை விடுது. இதை அங்கே இருந்த வாடிக்கையாளர்கள் அப்புறமா கடைத்தருவில் இருந்தவங்க எல்லாருமே பார்த்துட்டு இருக்கிறாங்க. கல்லாப்பட்டிக்குள்ளே கையை விட்டு பணத்தாளின சாமி அப்படியே பணத்தை எடுத்து சுப்பண்ணா முன்னாடி நீட்டுது. சுப்பண்ணாவும் எதுவும் தெரியாமல் கையை நீட்டுறாரு. சாமி மொத்த பணத்தையும் சுப்பண்ணாவுடைய கைக்கு மேலே போடுது. போட்டுட்டு சிரிக்குது. இதோட இந்த கதை முடியுது. இதில் என்னதான் மனுஷன் நகை மன சொத்துன்னு, என்னதான் மனுஷன் நகை பணம் சொத்துன்னு எவ்வளோ சேர்த்து வச்சாலும் அவனோட மனசுக்குள்ளே அவன் எவ்வளவு கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறது தான் அவனோட செல்வத்தோட அளவை தீர்மானிக்குதுன்னு ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த கதை பற்றியான உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரியான சுவாரஸ்யமான அழகான கதைகளை கேட்கணுன்னா, அழகான சிறுகதைகளை கேட்கணுன்னா கதகளி ஸ்டோரி டெல்லருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட்டா, பை பை.